ஆமா, நீ வேலையில சேர்ந்துட்டியாமா? ஆமாப்பா, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஜாயின் பண்ணிட்டேன். உடனே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா நீங்க தான் என்ன ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் நீங்களே எப்போ ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னம்மா பண்றது, இங்க சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கே. கவலைப்படாதீங்கப்பா, அதான் வேலை கிடைச்சிருச்சுல. இனிமே எல்லாமே மாறிடும். இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரியே நாம இங்க ஒரு வீடு பாத்துக்கலாம். நீங்க இங்க வந்துருங்க. என்ன விடுமா, முதல்ல நீ உன்னை பாத்துக்க. நீ பாட்டுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சென்னையிலே இருந்துடாத. உன் ஆசைப்படி நீ ஃபாரின் போய் பெரிய ஆளா திரும்பி வரணுமா. சுடரு, தங்குற இடம் சாப்பாடெல்லாம் சௌகரியம் தானே? தங்குறது சாப்பிடுறது எல்லாமே ஃப்ரீப்பா. ஆ, ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்ல பாதுகாப்பான இடம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆ சரிம்மா, அப்ப நான் போனை வச்சுட்டுமா? சரிப்பா, உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா, நீயும் கவனமா இரு. வச்சிடுறமா? சரிப்பா. மேடம் ஸ்ப்ரே பண்றேன், கொஞ்சம் எரியும், பொறுத்துக்கோங்க. செல்வி பாத்து. மேடம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துல வலி போயிடும். ரொம்ப வலிக்குதா மேடம்? உயிர் போற மாதிரி வலிக்குது. விழுந்தப்ப கூட நீங்க இவ்ளோ கத்தலையே மேடம். அவ முன்னாடி அசிங்கமா கத்த சொல்றியா? ச்சே, நான் விழுந்ததை பார்த்து பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சா. சரியான லூசா இருப்பா போல. அவ லூசு தான் மேடம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி விவரம் இல்லாத லூசு இல்ல, காரியக்கார லூசு. வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள பசங்க அவகிட்ட எப்படி ஒட்டிக்கிட்டான்னு பாத்தீங்கல்ல. நீங்க இத்தனை வருஷம் செய்ய முடியாததை அவ ஒரே நாள்ல செஞ்சிருக்கா. இந்த வலிக்கு இப்படி துடிக்கிறீங்களே, அவளை இப்படியே விட்டு வச்சீங்கன்னா நீங்க காலத்துக்கும் கஷ்டப்படுற மாதிரி ஒரு பெரிய வலியை கொடுத்துருவா மேடம், பாத்துக்கோங்க. என்ன சொல்ற நீ? ஆமா மேடம், குழந்தைங்கள வச்சு தானே நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு பிளான் பண்ணீங்க. ஆனா இவளை இப்படியே விட்டா குழந்தைங்க அவ கூட ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து இவளை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல மேடம், நீங்க நினைச்சத அவ சாதிச்சுட்டு போயிடுவா. விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத, என்னால சகிச்சுக்க முடியாத. எழில் எனக்கு தான், நான் யாருக்கும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே இப்படி எங்கிருந்தோ வந்த ஒருத்திக்கிட்டு தான் நான் ஏமாந்தேன். அப்படி ஒரு சூடு வாங்கியும் கவனம் இல்லாம இருப்பனா? நீங்க கவனமா இருக்கணும் தான் நானும் சொன்னேன். இது நீங்க எனக்கு கொடுத்த வாழ்க்கை, அந்த விசுவாசத்துக்காக தான் மேடம் கவனமா இருங்கன்னு சொன்னேன். நான் உங்களை இந்த வீட்டுல முதலாளி அம்மாவா பார்க்கணும், எனக்கு அதான் மேடம் வேணும். கண்டிப்பா நடக்கும் செல்வி. எழில் என் அசைவுக்கு கட்டுப்படுற நாள் சீக்கிரமே வரும். வர வெப்ப. கேர்டேக்கர் வேலை பார்க்க வந்துட்டு என்னமோ வீட்டையே விலைக்கு வாங்கின மாதிரிலாம் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதோ வரேன் இரு. இது பண்ற அளவுக்கு இன்னைக்கே மூட்டை கட்டிடும் போல இருக்கே. என்னம்மா காதல விழுகுதா இல்லையா? கூப்பிட்டானா? கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கமா. சாரி, கேக்கல. எப்படி கேக்கும்? அத காதுல வச்சு எதை கேட்டுட்டு இருக்கிய? ஆமா, பாட்டு கேட்க வந்தியா இல்ல வேலை பார்க்க வந்தியா? இல்ல, இந்த வீட்டை விலைக்கு வாங்க வந்திருக்கேன். என்னது, நம்ம நினைச்சது அப்படியே சொல்றா. ஹலோ, மைண்ட் வாய்ஸ் எல்லாம் அப்பப்போ கேட்ச் பிடிப்பேன், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அது சரி. ஆமா, வேலைக்கு வந்தாச்சு, அத பத்தி ஒண்ணும் கேட்காம இப்படி பாட்டு கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? என்ன ஏதுன்னு கேட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? ஐயா ராமையா, வேலைக்கு வரவங்களுக்கு
சும்மாவா சம்பளம் தருவாங்க? என்ன வேலைன்னு அவங்களே சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் வந்து யாரும் என்ன வேலை ஏதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீயா தான் பொறுப்பேத்துக்கணும். பொறுப்பேத்துக்கிற. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளைக்காரி மாதிரி சும்மா பம்பரமா சுத்தி வருவேன். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன வாயிலே வடை சுடுறா? ஏய், என்ன அப்படி பாக்குறீங்க? வாயிலே வடை சுடுற மாதிரி தெரியுதா? சரி, இனி நான் பேச மாட்டேன். செயல்ல காட்டுறேன். என்ன பண்ணணும்? ஏதோ இப்போ இந்த நிமிஷம் சொல்லுங்க. நீங்க சொல்ற வேலையா அடுத்த செகண்டே எப்படி டப்பு டப்புன்னு முடிச்சு அசத்துறேன்னு பாருங்க. சொல்றேன். சொல்லுங்க. காலையில ஷார்ப்பா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். 5 மணிக்கா? 5 மணிக்கா? என்ன பம்பரம் லேசா கொடை செய்யுது? ஒண்ணு இல்லையே. 5 மணி. 5 மணி. 5 மணிக்கு எழுந்திரிச்சா போச்சு. 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது நீ இல்ல, குழந்தைங்க. குழந்தைங்களா? ஆமா. அப்போ அவங்கள எழுப்பி விடுற நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிக்க. 2, 3, 4 மணிக்கு எழுந்திரிச்சிரு. என்ன மறுபடியும் கொடை சாயுது? இல்ல அதெல்லாம் அசால்ட் தானே சொல்லிட்டல. நீங்க சொல்லுங்க. 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு 5:30 மணி வரைக்கும் யோகா செய்யணும். 5:30 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் பசங்களை வாக்கிங் கூட்டிட்டு போகணும். 6:30 இருந்து 7 வரைக்கும் படிக்க வைக்கணும். 7 மணிக்கெல்லாம் பசங்களை குளிக்க வச்சு யூனிஃபார்ம் மாத்தி ஸ்கூலுக்கு கிளப்பி 7:30 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா டைனிங் டேபிளுக்கு வந்துடணும். 10 நிமிஷத்துல சாப்பிட்டு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பணும். 8:30 மணிக்கெல்லாம் அவங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு திரும்ப 3:30 மணிக்கெல்லாம் அவங்களை பிக்கப் பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி 12 மணிக்கெல்லாம் அஞ்சலியை கூட்டிட்டு வரணும். இதுக்கே முடிச்சா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க மேல சொல்லுங்க. பசங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்கள கை காலெல்லாம் கழுவ வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்து அபிய டான்ஸ் கிளாஸ் கிளப்பி கூட்டிட்டு போனோம். கவினுக்கு ஃபுட்பால் கோச்சிங், காவியாவுக்கு பாட்டு கிளாஸ், அஞ்சலிக்கு ஜூம்பா கிளாஸ். எம்மா நிறுத்துமா. இப்ப நீ சுத்த கூடாது. இதுக்கப்புறம் தான் நீ நிஜமாவே பம்பரமா சுத்தணும். இதோட முடியல. திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து எல்லாரையும் ஹோம்வொர்க் பண்ண வச்சுட்டு டின்னர் சாப்பிட வச்சுட்டு கரெக்டா 9 மணிக்கெல்லாம் தூங்க வச்சிடணும். என்னம்மா இவ்வளவு பேசுன என்னைய விட நீ அதிகமா மூச்சு வாங்குறியம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எல்லாம் பண்ணிரலாம்ல? பண்ணிடலாம். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா வேலையும் திங்கள் டு வெள்ளி வரைக்கும் தான். சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் என்னென்ன வேலைங்க இருக்குன்னு லிஸ்ட் இருக்கு, தரேன். இந்தா. இத நீயே பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்க. இங்க என்ன மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறீங்க? பசங்க வீட்டு விட்டு ஓடுனது தப்பே இல்ல. எம்மா மெதுவா பேசுமா. முதலாளி அம்மா காதுல விழுந்துற போது அப்புறம் வேலை போயிடும். லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோ. ஐயோ, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோமோ. மா என்னம்மா தூங்கலையா? இந்த நேரத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லம்மா, நான் சாப்பிட்டேன். லேட் ஆயிடுச்சுமா, நீங்க போய் தூங்குங்க. எழில், இல்ல கேர் டேக்கருக்கு இந்த ரூம் தான்ப்பா கொடுத்துருக்கேன். கெட்டிக்கார பொண்ணா இருக்காப்பா.
என்னம்மா? ஆ, ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சு. ஒண்ணு இல்லம்மா, என் பையன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நீ போய் தூங்கு போ. சரிம்மா. ஆ. ஒரு நிமிஷம். இது சின்ன வயசுல இருந்தே என் கூடவே இருக்கிற அடையாளம். இப்போ இது நம்ம காதலுக்கான அடையாளம். இது என்னைக்கும் எப்பவும் என் கூடவே சேர்ந்திருக்கணும். இப்போ கட்டி விடுங்க. பிம்பங்கள் பொய்கள் அல்ல, உள்ளே வா பெண்ணே மெல்ல. ஏன் இப்படி தாலி சம்பந்தம் இல்லாம கனவுல வருது? ஹாஸ்டல்ல தாலி தொலைஞ்சு போனதை பத்தி யோசிச்சுட்டு இருந்ததுனால இப்படி கனவு வந்திருக்குமோ?
ஹாஸ்டல்ல தாலி தொலைஞ்சு போனதை நினைச்சதால கனவா வந்திருக்குமோ? நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னால இந்த தாலி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்படைச்சிருவேன். கண்டிப்பா ஒப்படைச்சிட்டு தான் போவேன். ஆறு மணி தான் ஆகுதா? சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம். பரவாயில்ல. ஐயோ, அலாரம் வைக்க மறந்துட்டேனே. முதல் நாளே சொதப்பிட்டேன். இப்ப என்ன பண்றது? முதல்ல இவங்கள சொல்லணும். 4 மணிக்கு எழுந்திரி, 3 மணிக்கு எழுந்திரினா இப்படி எழுந்திருக்கிறது. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. குட் மார்னிங் ராமையா. என்ன ராமையா, காஃபியா? என்ன ராமையா, நீங்க போய் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஒரு குரல் கொடுத்தா நானே வந்து குடிச்சிருக்க போறேன். நீ எந்திரிச்சதே லேட்டு, இதுல காப்பி வேற ரூமுக்கு கொண்டு வந்து தருவாங்களா? லேட்டா? இன்னும் 7 கூட ஆகல ராமையா. நேத்து உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? 5 மணிக்கெல்லாம் பசங்களை எழுப்பி விடணும்னு சொன்னா இல்லையா? ஓ, அது இன்னையில இருந்தே ஸ்டார்டிங்கா? ஓ, இதுக்கு 4 நட்சத்திரம்லாம் பார்க்கலாம்னு இருந்தியா? இல்ல, புது இடம், தூக்கம் சரியா வரல. விடிய காலையில தான் தூக்கமே வந்துச்சா, அதான் எழுந்திருக்கவே முடியல. சரி சரி, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். முதல் நாள் தானே, எழுப்ப வேணான்னு அம்மா சொன்னாங்க. அதனாலதான் தூங்கட்டும்னு நானும் விட்டுட்டேன். தேங்க்ஸ் ராமையா. அதெல்லாம் இருக்கட்டும். பசங்களையாவது போய் ஸ்கூலுக்கு டைம்க்கு அனுப்பு. அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். இப்ப பாருங்க, பம்பர மாதிரி. பேச்ச குறைச்சிட்டு செயல்ல காட்டு. ரைட். ஐயோ, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல ஐயாவுக்கு காப்பி கொடுக்க வந்ததே மறந்துட்டேன். இருங்க இருங்க, சாருக்கு தான் காஃபியா? ஆமா. நீங்க தான் டெய்லியும் குடுப்பீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. செல்வி வர லேட் ஆயிடுச்சுன்னா நான் கொடுப்பேன். நீ போய் உன் வேலையை பாரு. ராமையா ராமையா, இன்னைக்கு சாருக்கு நானே காஃபி கொண்டு போய் கொடுக்கறேனே, ப்ளீஸ். நீயா? நான் இன்னும் சார பார்க்கல. காஃபியை கொடுத்துட்டு அப்படியே ஒரு வணக்கத்தையும் வச்சுட்டு வரலான்னு நினைச்சேன். சரி, லேட்டா எந்திரிச்சே இல்ல, இதையாவது செய்யு. இந்தா. தேங்க்யூ ராமையா. சார், ஐயோ போச்சு. இவரா?